உலகத்தோடைய மிக முக்கியமான பவர் சென்டர்னு சொல்லப்படுற ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதி சடங்கு இப்போ ஈரான்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. ஜூலை 4th to 9th மொத்தம் 6 நாள் இந்த இறுதி சடங்குல உலக நாடுகள், குறிப்பா ஏசியா, ஐரோப்பா அண்ட் மிடில் ஈஸ்ட்னு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து டாப் மோஸ்ட் லீடர்ஸ், விஐபிகள், அதிபர்கள்னு எல்லாரும் ஒன்னா அங்க கூடியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கம் போல தன்னுடைய அதிரடியான உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவுடைய 250வது இண்டிபெண்டன்ஸ் டே மவுண்ட் ரஷ்மோர் பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில நடந்துச்சு. அப்போ மேடை ஏறி மைக்கு பிடிச்ச ட்ரம்ப் ஒட்டுமொத்த உலகத்தையுமே மிரள வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ஈரான் தலைவர்கள் எல்லாரும் இப்போ ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. நாங்க நினைச்சிருந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஏர் ஸ்ட்ரைக் மூலமா அங்க இருக்கிற மொத்த பேரையும் காலி பண்ணியிருக்க முடியும். ஆனா நாங்க அதை செய்யல, ஏன்னா நாங்க ரொம்ப நல்லவங்க. அப்படி எல்லாரையும் நாங்க ஒரே ஷாட்ல தூக்கியிருந்தோம் அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட அங்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாணியிலே பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியா தான் இருக்கோம், நாங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால தான் அவங்களுக்கு இந்த இறுதி சடங்கு நடத்துறதுக்கு 1 வார காலம் லீவ் விட்டுருக்கோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா, அதே சமயம் உலக நாடுகளுக்கு ஒரு பயங்கரமான த்ரெட் கொடுக்குற தோணியில பேசியிருந்தாரு. இதை பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு முடிவுன்றது இருக்கவே இருக்காது அப்படின்னு நேரடியா சொல்லாத குறை தான், ஆனா சொல்லிட்டாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீப் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் என்ன, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிஜமாவே என்னதான் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம அக்கு வேற ஆணி வேற டைம் லைனோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழுசா. சரி, விஷயத்துக்குள்ள ரொம்ப ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற இந்த பகை இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. இது பல சகாப்த கால வரலாறு. ஆனா இப்போதைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய யுத்த சூழலுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி 2026 நடந்த ஒரு மாபெரும் சம்பவம் தான். பிப்ரவரி 2026 28ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்னா சேர்ந்து ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரான் மேல ஒரு பயங்கரமான துல்லியமான வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. அந்த அதிநவீன ஏவுகணை தாக்குதலால தான் ஈரானை கடந்த 36 ஆண்டுகளுக்கும் மேலா ஒரு அசைக்க முடியாத சக்தியா வழிநடத்தி வந்த அவங்களுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்படுறாரு. இந்த செய்தி வெளியான உடனேயே ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டும் அப்படியே உறைஞ்சு போகுது. உடனே ட்ரம்ப் அப்பவே என்ன ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா, அவருடைய சோசியல் மீடியாவில், கமேனி உலக வரலாற்றிலேயே மிக மோசமான மனிதர்களில் ஒருத்தர், எங்களோட அதிநவீன இன்டெலிஜென்ஸ் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் கிட்ட இருந்து அவரால் தப்பிக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஓப்பனா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த கொடூரமான தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய அபிஷியல் ஃபுல் ஸ்கேல் வார் வெடிச்சது. இதனாலதான் மார்ச் மாசம் நடக்க இருந்த அலி கமேனியுடைய இறுதி சடங்கு போர் உச்சக்கட்டத்தில் இருந்ததுனால தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. ஸோ இப்போ ஒரு வழியாக போருடைய வேகம் குறைஞ்சு பேச்சுவார்த்தைக்கான சூழல் உருவானதால தான் இப்போ ஜூலை மாசத்துல இந்த 6 நாள் நீடிக்கக்கூடிய மிகப்பெரிய இறுதி ஊர்வலத்தை ஈரான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இறுதி சடங்குல கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் கலந்துக்க போறதா ஒரு கணக்கு சொல்றாங்க. ஒட்டுமொத்த டெஹ்ரான் நகரமே இப்போ ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் கருப்பு உடை அணிஞ்சுக்கிட்டு கைகளை நெஞ்சில தட்டி அழுதுகிட்டே டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு பயங்கரமா கோஷங்களை எழுப்பி பழிவாங்க துடிச்சிட்டு இருக்காங்க. கடந்த சில வாரங்களா இன்டர்நேஷனல் பிரஷர், குறிப்பா ஐநா சபை அண்ட் உலக நாடுகளுடைய தலையீடு காரணமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு சுமூகமான அமைதி ஒப்பந்தம் ஏற்பட போறதா ஒரு பாசிட்டிவ் நெகோசியேஷன் கத்தாருடைய தோகா நகர்ல போய்கிட்டு இருக்கு. அதோட பல லட்சம் கோடிகள் மதிப்புள்ள ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை ரிலீஸ் பண்றது, அப்புறம் அணுசக்தி ஒப்பந்தங்களை முறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸா டிப்ளமேட்டிக் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த இறுதி சடங்கு நடக்கிற இந்த 1 வாரம் மட்டும் 2 நாடுகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு 2 பேரும் 1 வாரம் லீவுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்காங்க. இப்படி ஒரு சென்சிட்டிவ் டிரான்சிஷன் பீரியட்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கீங்க, ஒரே அட்டாக்ல மொத்த பேரையும் காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியா அமைதியை நோக்கி 2 பேரையும் கொண்டு வராங்க. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய அகங்காரமான பேச்சால அந்த அமைதி பேச்சுவார்த்தையை கெடுக்கிற மாதிரி கமெண்ட் பண்றாரு. ட்ரம்ப்போடைய இந்த பேச்சு, அமெரிக்கா உண்மையாவே இந்த அமைதி ஒப்பந்தத்துல இஷ்டத்தோட தான் இருக்காங்களா, இல்ல அவங்க உலகத்துல அமைதியை விரும்பவே இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினை உலக நாடுகள் மத்தியில எழுப்பியிருக்கு. இப்போ நம்ம ட்ரம்ப்போடைய இந்த ஸ்பீச்சை இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டு சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணுவோம். ட்ரம்ப் எப்போதுமே ஒரு கம்ப்ளீட் அன்பிரிடிக்டபிள் லீடர்.
அவர் உலக நாடுகள் முன்னாடி அமெரிக்காவை எப்போதுமே ஒரு அப்சல்யூட் சூப்பர் பவராகவும் தன்னை ஒரு மிகச்சிறந்த ஒரு டீல் மேக்கராகவும் தான் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். அதே சமயத்தில் அவர் இந்த எக்ஸோசியஸ் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த இறுதி சடங்குல பல லட்சம் மக்கள் அழுதுகிட்டே போகிற வீடியோக்களை நான் பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஈரான் மக்கள் எல்லாரும் அவங்க உச்சத்தலைவர் அந்த அயத்துல்லா அலி கமேனி மேலே வெறுப்பாக தான் இருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ இவ்வளோ பேர் அழுகிறத பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் போலி கண்ணீராக இருக்குமோ அப்படின்னு ரொம்ப நக்கலாகவே பேசியிருக்காரு. ட்ரம்ப்போடைய இந்த கமாண்ட் ஈரான் நாட்டு மக்களை இன்னும் கடுமையான கோபத்துக்கு தான் ஆளாக்கியிருக்கு. ஏன்னா அவங்க தங்களோட ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவர்கள் இருந்து ஒரு மாபெரும் சோகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை இந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் கொச்சைப்படுத்தி பேசுறது அப்படின்றது அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்டி அமெரிக்கன் சென்டிமெண்ட்டை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் எச்சரிக்கிறாங்க. ஒரு பக்கம் அமைதி ஒப்பந்தம் பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் அவங்களுடைய இறையாண்மையையும் உணர்வுகளையும் ட்ரம்ப் இப்படி சீன்றது அப்படின்றது ஒரு மிக மோசமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் உண்மை. உலகத்தில் ஒரு பக்கம் உக்ரைன் போர், இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் போர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே கம்ப்ளீட்டாக அடி வாங்கி போயிருக்கு. கச்சா எண்ணெய் விலை எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு தெரியாமல் உலக நாடுகள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகளாவிய நெருக்கடி நேரத்தில் பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உலகத்தில் அமைதியை கொண்டு வரதுக்கான வழிகளை பற்றி பேசணுமே தவிர இப்படி போர் வெறியை தூண்டுற மாதிரியான, அதே மாதிரி ஒரே அடியாக காலி பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறது அப்படின்றது ஜனநாயகத்தோடைய ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தான் நான் பார்க்குறேன். ஈரானில் இப்போ கமேனியுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் முஜ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. அவருடைய தலைமையிலான இந்த புதிய ஈரான் அரசும் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அரசும் இந்த ட்ரம்ப்போடைய மிரட்டலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்களுடைய எதிர்ப்பு தொடரும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. முடிவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த அமெரிக்கா ஈரான் ஜியோ பாலிட்டிக்ஸ் கேம் இப்போ ஒரு அதிரடியான இன்டர்நேஷ்னல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சினிமா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற இந்த ஒரு வார கால போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரும். ஸோ இன்னும் என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த டொனால்ட் ட்ரம்ப்போடைய அதிரடி பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அமெரிக்கா உலகத்தில் அமைதியை விரும்புதா, இல்லை ட்ரம்ப் வெறும் வெத்து மிரட்டல் தானா அப்படின்றது உங்களுடைய போல்டான ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.